ஓம் சாந்தி. ஏப்ரல் 30, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாள் முழுவதும் நீங்கள் தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தீர்கள் என்பதை பார்ப்பதற்கு உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகள் என்பதால் நீங்கள் ஏதாவது தவறு செய்தீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். கேள்வி: ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: தொடர்ந்தும் உங்கள் முன்னால் தோன்றுகின்ற பிறவி பிறவியாக நீங்கள் செய்தவற்றிலிருந்து உங்கள் புத்தியை அகற்றி சத்தோப்பிரதான் ஆகுவதற்கு தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய புத்தியை அனைத்து திசைகளிலிருந்தும் அகற்றி அகநோக்குடையவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். சேவைக்கான அத்தாட்சியை வழங்குங்கள். நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆன்மீக தந்தை எல்லையற்ற தந்தை ஆவார். ஆன்மீக குழந்தைகளும் எல்லையற்ற குழந்தைகள். தந்தை குழந்தைகள் அனைவருக்கும் சத்கதியை அருள வேண்டும். யாரின் மூலம்? அவர் குழந்தைகளாகிய உங்களின் மூலம் உலகிற்கு சத்கதியை வழங்க வேண்டும். முழு உலகினதும் குழந்தைகள் இங்கு வந்து கற்க மாட்டார்கள். இது உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் அதை முக்தி என்றோ அல்லது ஜீவன் முக்தி என்றோ அழைப்பினும் அனைவரும் முக்தியை பெறுகிறார்கள். அனைவரும் முக்திக்கு சென்று பின்னர் ஜீவன் முக்திக்கு செல்ல வேண்டும். எனவே அனைவரும் முக்தி தாமத்தின் மூலமாக ஜீவன் முக்திக்கு செல்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அனைவரும் தங்களுடைய பாகத்தை நடிப்பதற்கு ஒருவரின் பின் ஒருவராக கீழே வர வேண்டும். அதுவரை அவர்கள் முக்தி தாமத்தில் தங்கியிருக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும் தெரியும். இந்த முழு படைப்பும் அனாதியானது. தந்தை ஒருவரே படைப்பவராவார். ஆத்மாக்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அதை அறிந்து கொள்ளும் பொழுதே நீங்கள் வந்து இந்த யோகத்தை கற்கின்றீர்கள். இந்த யோகம் பாரதத்திற்கு மாத்திரமே ஆகும். தந்தை பாரதத்திலேயே வருகின்றார். அவர் பாரத மக்களுக்கு நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார். அவர் அவர்களை தூய்மையாக்கி இவ்வுலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்ற ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். குழந்தைகளாகி நீங்களும் இதனை அறிவீர்கள். நினைவு கூறப்படுவதும் பூஜிக்கப்படுவதுமான ருத்ரரின் மாலையும் உள்ளது. பக்தர்களின் மாலையும் உள்ளது என நினைவு கூறப்படுகிறது. அதி உயர்ந்த பக்தர்களின் மாலையும் உள்ளது. பக்தர்களின் மாலைக்கு பின் ஞான மாலையும் இருக்க வேண்டும். ஞானமும் பக்தியும் உள்ளது. பக்தர்களின் மாலையும் ருத்ர மாலையும் உள்ளன. இது பின்னர் ருண்டாவின் மாலை என அழைக்கப்படும். ஏனெனில் மனித உலகில் விஷ்ணுவே அதி உயர்ந்தவர். ஆனால் அவர் சூட்சும உலகிலேயே காட்டப்பட்டுள்ளார். இவர் பிரஜாபிதா பிரம்மா. இவருடைய மாலையும் உள்ளது. இறுதியில் இந்த மாலையும் உருவாக்கப்படும். ஏனெனில் அப்பொழுதுதான் அது ருத்ர மாலையாகவும் விஷ்ணுவின் வெற்றி மாலையாகவும் ஆகிறது. சிவ் பாபாவே அதி உயர்ந்தவர். அதன் பின்னர் அதி உயர்ந்த விஷ்ணுவின் ராஜ்யமும் உள்ளது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் பல அழகான படங்களை உருவாக்கி உள்ளார்கள். ஆனால் அவர்களிடம் எவ்வித ஞானமும் இல்லை. நீங்கள் உருவாக்கியுள்ள படங்களை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அறிமுகப்படுத்துங்கள். இன்றில் சிவனையும் சங்கரரையும் கலந்து விடுவார்கள். பாபா சூட்சும உலகில் அனைத்தும் காட்சிகளே என்று விளங்கப்படுத்தியுள்ளார். அங்கு சதையோ எலும்புகளோ இல்லை. அவர்களுக்கு காட்சிகளே ஏற்படும். அங்கு சம்பூர்ண பிரம்மாவும் இருப்பார்.
ஆனால் அவர் முற்றிலும் அவ்வியக்தமாகவே இருப்பார். இப்பொழுது பௌதிக பிரம்மா சூட்சுமமாக அவ்வியக்தமாக வேண்டும், பௌதிகமானவர் சூட்சுமமாக வேண்டும். பின்னர் அவர் தேவதை என்று அழைக்கப்படுகின்றார். அவரின் படம் சூட்சும உலகில் காட்டப்பட்டது. உங்களில் சிலர் சூட்சும உலகிற்கு சென்று பின்னர் கூறுகின்றீர்கள், பாபா எங்களுக்கு சுபீரஸ் மாம்பழச்சாறு பருக கொடுத்தார். எனினும் அங்கு மரங்கள் போன்ற எதுவும் இல்லை. சொர்க்கத்தில் மரங்கள் இருக்கின்றதாயினும் நீங்கள் பருகுவதற்காக பாபா அங்கு சென்று வானத்தை கொண்டு வந்தார் என்றில்லை. சூட்சும உலகிலுள்ள அனைத்தும் காட்சிகளே. இப்பொழுது நீங்கள் மீண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் எனவும் ஆத்மா உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும் எனவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன், ஆனால் இந்த சரீரம் அழியக்கூடியது. குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அம்மக்கள் ஆத்மா என்றால் என்ன என்பதையும் அறியாதவர்களாக உள்ளனர். எவ்வாறு ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகமும் பதியப்பட்டுள்ளது என்பதை கூட அவர்கள் அறியாதுள்ளனர். தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு தன்னுடைய ஞானத்தையும் கொடுத்து உங்களை தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆக்குகின்றார். அவ்வளவுதான். தொடர்ந்தும் இந்த முயற்சியை செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா. நான் இப்பொழுது பரமாத்மாவான பரம தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையையே தூய்மையாக்கும் சர்வசக்திவான் என்று அழைக்கின்றார்கள். சந்நியாசிகள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். சிலர் பிரம்ம தத்துவத்தை தூய்மையாக்குபவர் என அழைக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பக்தி பற்றிய ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். பக்தி எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறது? ஞானம் எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறது? தந்தை இங்கு அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். முன்னர் நீங்கள் எதனையும் அறிந்திருக்கவில்லை. மனிதர்களாக இருந்த போதிலும் நீங்கள் சீரழிந்த புத்தியை கொண்டுள்ளவர் ஆகிவிட்டீர்கள். சத்யுகத்தில் அவர்கள் முற்றிலும் தூய்மையான புத்தியையே கொண்டிருந்தார்கள். அவர்கள் பல தெய்வீக குணங்களை கொண்டிருந்தார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள், இவர் தேவர் போன்றவர். மக்கள், சாதுக்கள், சந்நியாசிகள், மகாத்மாக்கள் ஆகியோரை நம்புகின்ற பொழுதிலும் அவர்களில் எவரும் தெய்வீக புத்தியை கொண்டிருப்பதில்லை. அவர்கள் ரஜோகுணி புத்தியை கொண்டவர்கள் ஆகிவிட்டார்கள். அரசன், அரசி, பிரஜைகளும் உள்ளனர். உலகத்தினருக்கு எப்பொழுது அல்லது எவ்வாறு ராஜ்யம் உருவாக்கப்பட்டது என்று தெரியாது. இங்கு நீங்கள் கேட்கின்ற அனைத்து விஷயங்களும் புதியதாகும். மாலையின் ரகசியங்களும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. தந்தையே அதி மேலானவர். அவருடைய மாலை மேலே உள்ளது. ருத்ரர் அஷரீரியானவர். அதன் பின்னர் ஷரீர வடிவத்திலுள்ள லக்ஷ்மி நாராயணனின் மாலையும் உண்டு. இந்நேரத்தில் பிராமணர்களது மாலை உருவாக்கப்படுவதில்லை. பிராமணர்களாகிய உங்களது மாலை இறுதியிலேயே உருவாக்கப்படும். இந்த விஷயங்களை குறித்து அதிக கேள்விகளையும் பதில்களையும் விஸ்தரிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி பரமாத்மாவான பரம தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். இந்த உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே பிரதான விஷயமாகும். முழு உலகமுமே தூய்மையற்று உள்ளது. பின்னர் அது தூய்மையாக வேண்டும். அஷரீரி உலகில் அனைவரும் தூய்மையானவர்கள். சந்தோஷ தாமத்திலும் அனைவரும் தூய்மையானவர்கள். நீங்கள் தூய்மையாகி தூய உலகிற்கு செல்கின்றீர்கள். தூய உலகம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதே அதன் அர்த்தமாகும். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், முழு நாளுக்குரிய உங்கள் அட்டவணையை பாருங்கள். நான் ஏதேனும் தவறு செய்துள்ளேனா? வியாபாரிகள் தங்கள் கணக்குகளை பார்த்து கொள்கிறார்கள். இதுவும் ஒரு வருமானமாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகளே. நீங்கள் பாபாவுடன் வியாபாரம் செய்கின்றீர்கள். நீங்கள் உங்களையே சோதிக்க வேண்டும்.
நான் எத்தனை தெய்வீக குணங்களை கொண்டுள்ளேன். நான் தந்தையை எவ்வளவிற்கு நினைவு செய்தேன். நான் எந்த அளவிற்கு ஷரீரமற்றவன் ஆகின்றேன். நாங்கள் ஷரீரமற்றவராகவே வந்தோம், ஷரீரமற்றவராகவே திரும்ப வேண்டும். இன்று வரை அனைவரும் தொடர்ந்தும் கீழிறங்கி வந்துள்ளனர். இடையில் எவருமே வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. அனைவரும் ஒன்றாகவே திரும்பி செல்ல வேண்டும். உலகம் ஒருபொழுதும் வெறுமையாக இருப்பதில்லை. நினைவு கூறப்பட்டுள்ளது, ராமரும் சென்றார், ராவணனும் சென்றான். ஆனால் இப்பொழுது இருவரும் இங்கேயே உள்ளார்கள். ராவணனின் சமுதாயம் செல்லும் பொழுது அது மீண்டும் திரும்பி வருவதில்லை. எனினும் இவர்கள் இன்னமும் இங்கிருக்கிறார்கள். மேலும் முன்னேறும் பொழுது அனைத்தை பற்றிய காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வாறு புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்றும் இறுதியில் என்ன நிகழும் என்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதே எங்கள் தர்மமே நிலைத்திருக்கும். நீங்கள் சத்திய யுகத்தில் ஆட்சி செய்வீர்கள். கலியுகம் முடிவடையும், சத்யுகம் வர வேண்டும். இப்பொழுது ராம சமுதாயமும் ராவண சமுதாயமும் ஆகிய இரண்டும் இங்கு உள்ளன. இவை அனைத்தும் சங்கமயுகத்தில் மாத்திரமே நிகழ்கின்றன. இப்பொழுது நீங்கள் இவை அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது உங்களுக்கு எஞ்சியிருக்கின்ற ரகசியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு படிப்படியாக கூறுவேன். நிச்சயிக்கப்பட்டுள்ள பதிவுகள் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்படும். நீங்கள் தொடர்ந்தும் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எதுவும் முன்கூட்டியே கூறப்பட முடியாது. இதுவும் நாடக திட்டப்படியே ஆகும். பதிவு நாடா தொடர்ந்தும் சுழல்கிறது. பாபா தொடர்ந்தும் பேசுகின்றார். இந்த விஷயங்களை பற்றிய புரிந்துணர்வு தொடர்ந்தும் உங்கள் புத்தியில் அதிகரிக்கின்றது. பதிவு நாடா தொடர்ந்தும் பாடுவது போன்று பாபாவின் முரளியும் தொடரும். நாடகத்தின் ரகசியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவு கருவியில், டேப் ரெக்கார்டரில் ஒரு குறித்த பகுதிக்கு சென்று அதை இயக்கும் பொழுது மீண்டும் அதனை கேட்பது போன்றது அல்ல. இல்லை, அவ்வாறாயின் அவ்வாறு செய்வதும் மீண்டும் இடம்பெறும். இது புதிதல்ல. தந்தை கூறிய புதிய விஷயங்கள் அனைத்துமே மீண்டும் இடம்பெறும். நீங்கள் இதனை கேட்ட பின்னர் அதனை தொடர்ந்தும் கூறுவீர்கள். மற்ற அனைத்தும் மறைமுகமானவை. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. முழு மாலையும் உருவாக்கப்படுகிறது. நீங்கள் தனித்தனியாக சென்று ராஜ்யத்தில் பிறப்பெடுப்பீர்கள். அரசன், அரசி, பிரஜைகள் அனைவரும் தேவையாகும். இவை அனைத்தையும் நீங்கள் புத்தியினாலேயே செய்ய வேண்டும். நடைமுறை ரீதியில் நிகழவுள்ள அனைத்தையும் நாங்கள் பார்ப்போம். இங்கிருந்து செல்பவர்கள் மரணிக்கும் பொழுது சிறந்த செல்வந்த குடும்பத்தில் பிறப்பெடுப்பார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு அங்கே பெருமளவு விருந்தோம்பல் இருக்கும். இப்போதும் கூட அனைவரிடமும் ரத்தினங்கள் பதித்த பல பொருட்கள் இருக்கின்றன. ஆனாலும் அவர்களிடம் அதிக அளவு சக்தி இல்லை. உங்களிடம் சக்தி உள்ளது. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். எனவே அங்கு செல்லும் பொழுது உங்கள் தெய்வீக குணங்களை நீங்கள் காட்டுவீர்கள். அசுர குழந்தைகள் பிறப்பிலிருந்தே தொடர்ந்தும் அழுகிறார்கள். அவர்கள் தீயவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் மேலும் அதிக அளவு ஒழுக்கமான முறையில் பராமரிக்கப்படுவீர்கள். அங்கே அசுத்தம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இப்பொழுது குழந்தைகள் அதிக அளவு தீயவர்கள் ஆகின்றார்கள். அவ்வாறான விஷயங்கள் சத்தியுகத்தில் இருக்காது. எவ்வாறாயினும் அதுவே சொர்க்கமாகும். அங்கே நீங்கள் எவரையாவது ஊதுபத்தியை பற்ற வைக்கும்படி சொல்லும் அளவிற்கு துர்நாற்றம் எதுவும் இருக்காது. பூந்தோட்டத்தில் மிகவும் நறுமணமுள்ள மலர்கள் இருக்கும். இங்குள்ள மலர்களில் அந்த அளவு நறுமணம் இருப்பதில்லை. அங்கே அனைத்தும் 100% நறுமணம் உள்ளதாக இருக்கும். இங்கு 1% நறுமணம் கூட இல்லை. அங்கே மலர்கள் கூட முதற்தரமானதாக இருக்கும். இங்கே ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அவர் அந்த அளவு செல்வந்தர் அல்ல. அங்கே பல வகையான பொருட்கள் இருக்கும். அங்கே பாத்திரங்கள் முதலானவை தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். அங்கே தங்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை.
இங்கே அவை கற்களைப் போல் இருக்கின்றன. அங்கே மணலில் கூட தங்கம் இருக்கும். கட்டடங்கள் முதலானவை தங்கத்தால் செய்யும் அளவிற்கு அங்கே எவ்வளவு தங்கம் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அங்குள்ள காலநிலை அதிகளவு வெப்பமானதாகவோ அல்லது அதிகளவு குளிரானதாகவோ இருக்காது. நீங்கள் மின் விசிறியை பயன்படுத்தும் அளவிற்கு அங்கே வெப்பத்தால் அசௌகரியம் எதுவும் ஏற்படாது. அதன் பெயரே சொர்க்கமாகும். அங்கே எல்லையற்ற சந்தோஷம் இருக்கும். உங்களைப் போல் பல மில்லியன் முறை பாக்கியசாலிகளாக எவரும் ஆகுவதில்லை. லக்ஷ்மி நாராயணனின் புகழை மக்கள் அதிக அளவு பாடுகிறார்கள். அவர்களை அவ்வாறு ஆக்கியவருக்கு அதிக அளவு புகழ் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் கலப்படமற்ற பக்தி இருக்கிறது. பின்னர் தேவர்களின் பக்தி ஆரம்பமாகிறது. அது ஜட பொருட்களை பூஜித்தல் என கூறப்படுகிறது. ஏனெனில் அந்த சரீரங்கள் இப்பொழுது உயிருடன் இல்லை. 5 தத்துவங்களின் வழிபாடு உள்ளது. நீங்கள் அவ்வாறு சிவ் பாபாவை பற்றி கூறுவதில்லை. அவர்கள் பூஜிப்பதற்காக தங்கத்தாலோ அல்லது வேறு பொருட்களாலோ உருவங்களை செய்கிறார்கள். ஓர் ஆத்மா தங்கமென அழைக்கப்பட மாட்டார். ஆத்மா எதனால் உருவாக்கப்பட்டுள்ளார்? சிவனின் உருவம் எந்த பொருளால் உருவாக்கப்பட்டுள்ளது என அவர்கள் உங்களுக்கு உடனடியாக கூறுவார்கள். ஆனால் ஆத்மாவோ அல்லது பரமாத்மாவோ எதனால் உருவாக்கப்பட்டுள்ளார் என்பதை எவராலும் கூற முடியாது. சத்திய யுகத்தில் 5 தத்துவங்களும் கூட தூய்மையாக இருக்கின்றன. இங்கு அவை தூய்மையற்று இருக்கின்றன. எனவே முயற்சி செய்கின்ற குழந்தைகள் அவ்வாறான எண்ணங்களை தொடர்ந்தும் கொண்டிருப்பார்கள். தந்தை கூறுகின்றார், அவ்வாறான விஷயங்களையும் துறந்து விடுங்கள். எதுவெல்லாம் இடம்பெற வேண்டுமோ அது இடம்பெறும். முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். அனைத்து திசைகளிலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் எதை கேட்டாலும் அதை துறந்து ஒரு விஷயத்தை உறுதியாக்குங்கள். நான் சதோபிரதானம் ஆக வேண்டும். சத்யுகத்தில் இடம்பெற்றவை அனைத்தும் பின்னர் ஒவ்வொரு கல்பத்திலும் இடம்பெறும். அதில் எவ்வித வேறுபாடும் இருக்காது. தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். இதற்கு முயற்சி தேவை. முழுமையாக முயற்சி செய்யுங்கள். பல புயல்கள் வரும். பிறவி பிறவியாக நீங்கள் செய்தவை அனைத்தும் உங்கள் முன் வரும். எனவே உங்கள் புத்தியை அனைத்து திசைகளிலிருந்தும் அகற்றி அகநோக்குடையவராக இருந்து என்னை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விழிப்புணர்வை கொண்டிருந்தாலும் அதுவும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே உள்ளது. உங்களுடைய சேவையிலிருந்தும் ஒருவரால் கூற முடியும், சேவை செய்கின்றவர் அந்த சேவையில் சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றார். நல்ல சேவை செய்கின்றவர்களின் மூலமே சேவையின் அத்தாட்சி பெறப்படுகிறது. அவர்கள் இங்கே வழிகாட்டிகளாக வருகின்றனர். அப்பொழுது யார் மகாரதிகள் என்பதும் யார் குதிரைப்படையினர் என்பதும் யார் காலாட்படையினர் என்பதும் விரைவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சத்தோப்பிரதான் ஆகுவதற்கு மற்ற அனைத்தையும் துறந்து அனைத்து திசைகளிலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றி சரீரமற்றவராக இருக்கின்ற பயிற்சியை செய்யுங்கள். அத்துடன் தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். 2. நல்ல எண்ணங்களை உங்களுடைய புத்தியில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய ராஜ்யத்தில் ஸ்வர்க்கத்தில் என்ன இருக்கும் என்பதை குறித்து சிந்தித்து அந்த அளவிற்கு உங்களை தகுதி வாய்ந்தவராகவும் நன்னடத்தை உள்ளவராகவும் ஆக்குங்கள். இங்கிருக்கின்ற விஷயங்கள் அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றுங்கள். ஆசீர்வாதம். சதா நிறைவாகவும் சமமாகவும் இருந்து சகல எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளுக்கும் அப்பால் நிலைத்திருந்து சேவையின் பலன்களை பெறுவீர்களாக.
சேவை செய்வது என்றால் பலன் தருவனவற்றை செய்வது என்று அர்த்தமாகும். எந்த ஒரு சேவையாயினும் உங்களுக்கு அதிருப்தி அளிக்குமாயின் அந்த சேவை சேவையே அல்ல. நீங்கள் அந்த சேவையை நிறுத்திவிடலாம். ஆனால் உங்கள் திருப்தியை கைவிடாதீர்கள். பௌதிகத்தில் மன நிறைவாக இருப்பவர்கள் திருப்தியாக இருப்பதை போன்றே மன நிறைவுடன் இருப்பவர்களும் திருப்தியாக இருப்பார்கள். திருப்தியானது மன நிறைவின் அடையாளமாகும். மன நிறைவாக இருக்கின்ற ஓர் ஆத்மா பெயர், கௌரவம், விடிவு அல்லது வசதிகள் போன்ற எந்த ஒரு ஆசைகளின் பசியாலும் இருக்க மாட்டார். அத்தகைய ஆத்மாக்கள் சதா எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளுக்கு அப்பால் இருப்பதனால் நிறைவாகவும் சமமாகவும் இருப்பார்கள். ஸ்லோகம்: நேர்மையான இதயத்தினால் தன்னலமற்ற சேவையின் மூலம் முன்னேறி செல்வது என்றால் உங்கள் புண்ணிய கணக்கில் சேமித்துக் கொள்வதாகும். ஓம் சாந்தி.